வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. உனை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உனை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பே. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பே. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர்மட்டும் அவரை உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி தாவீது தன் மகன் சாலமோனை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தையை குறித்து நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், உலக பிரகாரமாக ஒரு தகப்பனே தன் மகனை இப்படி பலப்படுத்த முடியுமானால், தாவீது தன் மகன் சாலமோனை இப்படி அவன் பலப்படுத்தி இருக்கிறான் என்றால், நாம் ஆண்டவராகிய கர்த்தர் அவரை நேசித்து அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு ஜெபிக்கிற நம்மை அவர்
இப்படி வல்லமையாக பலப்படுத்த வல்லமை உடையவராக இருக்கிறார். நாம் அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம். எனக்கு பலனே இல்லை, எனக்கு திடனே இல்லை, தைரியமே இல்லை, எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு ஏற்ற ஞானம் இல்லை, திடன் இல்லை, தைரியம் இல்லை என்று கலங்குகிறோம். ஆனால் நம்மை பலப்படுத்தவும் தைரியப்படுத்தவும் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கவும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு துணையாக நிற்கிறார். சிலருக்கு பாருங்கள், இப்படி பலப்படுத்துகிற தகப்பன் இல்லை, தகப்பன் உலகத்திலேயே இல்லை. ஆனால் சிலருக்கு உலகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு இப்படி பிள்ளைகளை ஆற்றி தேற்ற அரவணைக்கவோ அவர்களுக்கு தெரியவில்லை, இல்லாவிட்டால் அவர்கள் செய்வதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தகப்பனுடைய அந்த ஆறுதலும் ஆதரவும் இல்லாமல், தைரியமூட்டுகிற பலப்படுத்துகிற வார்த்தைகள் இல்லாமல் கடந்து போகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தகப்பன் தாவீது சாலமோனை பார்த்து தைரியப்படுத்தினானாம். நீ பலம் கொண்டு திடமானதாயிருந்து இதை நடப்பி, நீ தைரியமாக இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே கூட இருப்பார் என்று சொல்லிவிட்டு, எதற்காக கூட இருப்பாராம்? நீ தேவனுடைய ஆலயத்தை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களை கட்டுவிப்பதற்கு, செய்வதற்கு, சகல வேலைகளையும் செய்து முடிப்பதற்கு வேண்டிய ஆற்றலையும் பலனையும் ஞானத்தையும் கிருபைகளையும் ஆண்டவர் உனக்கு கொடுத்தருளி, அந்த வேலைகளை நீ செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆகவே என் மகனே, நீ தைரியமாயிருந்து இவைகளை நடப்பி என்று சொல்லி தாவீது தன் மகன் சாலமோனை பலப்படுத்தி அந்த ஆலய கட்டுமானத்திற்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் சபதரித்து சேகரித்து அவன் அந்த மகனை உற்சாகப்படுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு தகப்பன் இல்லாமல் இருந்தாலும், தகப்பன் இருந்தும் எனக்கு இப்படி ஆறுதல் செய்யவோ தேற்றவோ அவர்கள் இல்லை என்று நாம் மனம் கலங்கி கொண்டிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தவும், நமக்கு தைரியம் கொடுக்கவும், நாம் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை கொடுக்கவும், வேலைகளையோ நம்முடைய பணிகளையோ நம்முடைய வாழ்க்கையோ சிறப்பாக வாழவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அடுத்த காரியங்கள், அப்படியானால் நாம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கட்டி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தினாலும் துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் வேத வசனங்களினாலும் பரிசுத்த ஆவியானவர் தருகிற அபிஷேகத்தினாலும் அவர் நமக்கு உணர்த்துவிக்கிற பரிசுத்த ஜீவியத்தினாலும் அவரை விசுவாசிக்கிறதினாலும் அவரை நேசிக்கிறதினாலும் இந்த ஆலயத்தை நாம் கட்டிக்கொண்டே வருகிறோம். இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும், கடைசி எண்ட் முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். நாம் கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்வார் என்றுதான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அன்றைக்கு தாவீது சாலமோனை பலப்படுத்தி விட்டான். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நாம் ஒவ்வொருவரையும் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மை கைவிடாமல் காப்பாற்றி நம்மை வெற்றி சிறந்தவர்களாக வாழ வைப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தாவீது தன் மகனை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி தைரியம் கொடுத்து, ஆண்டவரே இந்த வேலைகள் எல்லாவற்றையும் நீ செய்து முடிக்கிற வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார் என்று சொன்னது போல இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் சொல்லுகிறீர். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் என் மகனே என் மகளே, இந்த காரியத்தை நீ செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எங்களை நீர் பலப்படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகத்தை தந்து ஆண்டவரே அந்த காரியங்களை செய்து முடிக்கிற வரைக்கும் வேண்டிய ஞானத்தை பலனை கிருபைகளை ஆசீர்வாதங்களை நீர் தந்தருளி நடத்த போகிறதற்காக, இப்பொழுதும் நடத்தி கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.